நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த நேரத்துல தான் உங்களுக்கு உதவின்றது தேவை. அதுக்காக நான் கூட இருக்கேன். அது வந்து இதுக்கப்புறம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னை சாக்கா வச்சுக்கிட்டு நான் மனோஜோட வீட்டுக்கு போய் அங்க என்னெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்கேன். அவரோட இடத்துல நான் இருந்திருந்தேன்னா காலை பிடிச்சி கெஞ்சி மன்னிப்பு கேட்டிருந்தாலும் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன். மனோஜ் மாமாவுடைய மனசுல கலங்கம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம ஜெயாக்கா கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து எனக்கும் மனோஜ் மாமாக்கும் இடையில ஒரு நல்ல நட்பு இருந்தது. மனோஜ் மாமாவுக்கு 2 சகோதரிங்களாம். அதுல சின்னவங்க 14 வயசு இருக்கும் போதே செத்து போயிட்டாங்களாம். என்னை பார்த்த நாள்ல இருந்து அவர் என்ன சொன்னாருன்னா, செத்து போன என் தங்கச்சி என் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொன்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட என்ன கேட்பேன்னு தெரியுமா, பேயா வந்திருக்காங்களா அப்படின்னு. ஜெயாக்காக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் அவங்க என்ன கூட்டிட்டு தான் போவாங்க. ஆனா என் விஷயத்துல மாமா தேவையில்லாம இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்னு நினைச்சுதான் என்கிட்ட அடிக்கடி சண்டை போடுறாங்க. நான் அவங்க முன்னாடி போனா எனக்கு அடிச்சு கொதற அளவுக்கு அவங்க ரொம்ப கோவமா ஆயிடுறாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். மனோஜுக்கும் உன் அக்காவுக்கும் சண்டை வரத்துக்கு காரணமே நான் தானே. அத கண்டிப்பா நானே சரி பண்ணுவேன். இப்ப நடக்கிறத பார்த்தல, நான் ரொம்பவே டார்ச்சர் பண்ண மனோஜ் என்னோட வேலைக்காக அவங்க யாரு எப்பேற்பட்டவங்கன்னு கூட தெரியாம அவங்க வீட்டுக்கு காவல் காக்க போயிருக்காரு. இது எல்லாமே வேணுகோபால்ங்கிற கோவக்காரனுக்கு மனிதாபிமானத்தை கத்துக் கொடுக்கணும்னு அந்த கடவுள் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. பல சமயம் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து தானே நம்ம எதிர்பார்க்காத உதவியெல்லாம் கிடைக்குது. எனக்காக மனோஜ் செய்ய போற இந்த காரியத்துக்கு பிரதிபலனா என்னால அவரோட வீட்டுல இல்லாம போன அவரோட அந்தஸ்தை நான் கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன். உன்னோட ஜெயாக்கா உங்ககிட்ட பழைய மாதிரி அன்பா நடந்துக்குவாங்க. அதுக்கான வழி எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் சரியான ஆளுதான். பிரகாஷ் அங்கிளோட வீட்டுக்கு போகும்போது எங்களையும் கூட்டிட்டு போறதா தானே நீங்க சொன்னீங்க. ஆனா நாங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. ஒரு அர்ஜென்ட்டான வேலைக்காக தான் நாங்க அங்க போனோம். இந்த டைலாக சொன்னாவே போதும் இல்லையா? வினு என்ன பண்றான்? அவனை நீங்க கூட்டிட்டு போலன்றதுக்காக கோவப்பட்டு ரூம்ல போய் உட்காந்துட்டு இருக்கான். பரவாயில்ல விடுமா, அவன் தூங்கி எந்திரிக்கிறப்போ எதுக்காக கோவப்பட்டான் அப்படிங்கிற விஷயத்தை அவன் மறந்துடுவான். பிரகாஷ் அங்கிளோட வைஃப் எங்களை பத்தி கேட்டாங்களாமா? அவங்க உங்களை கேட்டாங்க. செல்லோ, அந்த ஆண்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஆபரேஷனுக்கு முன்னாடி நாம எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்கள பார்க்கலாம். நீ சாமி கும்பிடும் போது அந்த ஆண்டிக்காக நீ நல்லா வேண்டிக்கணும். அக்கா, இதோ அவன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாமா. அவனுக்கு ஏதோ வேலை செய்யறதுக்காக தான் கூப்பிடுறான். அக்கா, அவங்க 2 பேரையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே நம்ம எல்லாரும் பார்த்து பழக ஆரம்பிச்சோம். ஆனா இப்போ அவங்க நம்மளோட சொந்தக்காரங்க மாதிரி தான் எனக்கு தோணுது. பிரகாஷ் சொன்ன மாதிரி இப்ப அவங்களும் நமக்கு ஒரு பாகம்தான். ஆபரேஷன் முடிஞ்சு குணமாகிற வரைக்கும் தேவிகாவுக்கு ஒரு ஹோம் நர்ஸா ஏற்பாடு பண்ணணும். கிட்னி ஆபரேஷனுக்கு அப்புறமா பிரகாசனும் கண்டிப்பா 1 மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அது கூட சேர்த்து என்னோட ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நீ தனியா எப்படி மெயின்டைன் பண்ணுவ பாலா? பண்ண முடியுமான்னு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த கடவுள் தானே அதுக்கான வழியை காட்டுவாரு. ஹலோ ஜெயா, ஏங்க வரதுக்கு ஏன் இவ்ளோ லேட் ஆகுது?
நான் அர்ஜென்ட்டா கொஞ்சம் ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கேன். நானும் மேனேஜரும் வேலை விஷயமா வெளியே போகணும். அங்கிருந்து நாங்க 2 பேரும் சைட்டுக்கு போயிட்டு மத்தியானம் தான் திரும்ப வருவேன். லேட் ஆகுதுன்னா முன்னாடியே ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் அம்மாவுக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோக்ராமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதுவா இருந்தாலும் சரி, நானும் என் பொண்ணு அனுபவிக்க தயாரா இருக்கோம்ல. வீட்ல இருந்து கிளம்பின உடனே எங்களை பத்தின நினைப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க. நீ சொல்றத பார்த்தா வீட்டுக்கு வராம ஊர் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்ல வரியா? அது என்ன வேணாலும் இருக்கட்டும். நீங்க சொன்ன மாதிரி மேனேஜர் கூட இருந்தீங்கன்னா சந்தோஷம்தான். மத்தவங்களோட உதவிக்காக நீங்க ஹாஸ்பிடல் தான் போனீங்க அப்படின்னு ஒரு நாள் எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அண்ணா, நான் ரொம்ப சங்கடத்தோட தான் இதை உங்ககிட்ட சொல்றேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வந்தா போதும். நான் வரமாட்டேன்னு வீட்டில் சொல்லிட்டேன். இப்போ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து இங்க வசதி ரொம்ப குறைவு, அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு பாயும் தலைக்கானையே கொடுத்தா போதும், நான் இங்க சந்தோஷமா தூங்குவேன். அப்படின்னா இந்த ரூம்ல போய் தூங்குங்க. என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. ஏதாவது ஒரு பெட்ஷீட் கொடுங்க, எனக்கு அதுவே போதும். ஹலோ. நாம உங்களை சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை மனோஜ் மாமா. பஸ் கிடைச்சா நீங்க திரும்ப வந்துருங்க. அப்படிலாம் இல்ல பாலா. மனுஷனோட மனசு மாறதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. இந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் கஷ்டத்தை சகிச்சிட்டாச்சும் நம்ம இவங்க கூட இருக்கிறது தான் நல்லது. நாளைக்கே நான் ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணி கையெழுத்து வாங்கிக்கிறேன். என்ன நினைச்சு நீ டென்ஷன் ஆக வேண்டாம், நான் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, குட் நைட். ட்ரெஸ் மாத்தணுமாண்ணா? அதெல்லாம் தேவையில்லை, நான் இந்த ட்ரெஸ்லேயே படுத்துக்கிறேன். போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட் கிடைச்சாலே போதும். இங்க ராத்திரியில நல்லா குளிருண்ண. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. தேவிகா, நைட்டு டிஃபன் சாப்பிட்ட உடனே சாப்பிட்ற 2-3 டேப்லெட் இருக்கு. அதை சாப்பிட்டதுமே சின்னதாக ஒரு மயக்கம் வரும். அதனால அவ இப்பவே தூங்கிட்டா. அப்படின்னா நீங்களும் போய் தூங்குங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளை இங்க வராண்டால படுக்க வைக்கிறமேனு தான் கஷ்டமா இருக்கு. அட, நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நான் கடை வீதியில பேப்பர் விரிச்சு கூட படுத்திருக்கேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பிரகாஷ், நீங்க போய் தூங்குங்க. எனக்கு இது தாராளமா போதும். எனக்கு எல்லாம் ஓகே. நீங்க போய் தூங்குங்க, போங்க. அந்த கதவை சாத்திக்கோங்க. என்ன பண்ணீங்க? மெதுவா பேசிட்டே. அந்த ஆளு இன்னும் தூங்கல. இப்ப என்ன பண்றது? பொழுது விடியற வரைக்கும் வெயிட் பண்ண எல்லாம் நாசமா போயிடும். ஒரு பக்கம் சுமேஷ், வாசப்படியில மனோஜ். இந்த ராத்திரியில நம்ம தப்பிச்சு போகலன்னா எல்லாமே வீணா போயிடும். கையில இருக்க 7 லட்சம் ரூபாய இங்க படுத்துக்கிட்டு இருக்கவனுக்கு பயந்துட்டு அப்படியே விட்டுட்டு போக முடியாது. அந்த ஆளை வீட்டுக்கு அனுப்ப நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஒருவேளை அவனுக்கு சந்தேகம் வந்துதான் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படிலாம் இருக்காது. அப்படின்னா உங்க பணத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. சரியா பிளான் பண்ணி இது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமும்
பணத்தோட போக முடியலன்னா என்ன பண்றது? அந்த ஆளுக்கு தெரியாம எஸ்கேப் ஆக முடியுமான்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுச்சுன்னா நாளைக்கு இந்த வீட்டுக்கு யார் முதல்ல வராங்களோ அவங்க இந்த வராண்டால செத்து கிடக்கிற பணத்தை தான் பார்ப்பாங்க. ஐயோ, டைம் ஆயிடுச்சா? ஐயோ, நல்லாவே தூங்கிட்டேன். பிரகாஷ், 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 உள்ள இருக்கீங்களா? பிரகாஷ் எங்க போனாங்க? பிரகாஷ், பிரகாஷ் கதவை தரங்க. பிரகாஷ் உள்ள இருக்கீங்களா? பிரகாஷ், பிரகாஷ் கதவை தர. யார் நீங்க? நான் பிரகாஷோட ஃப்ரெண்டு. பிரகாஷ், தேவிகா, தேவிகா, பிரகாஷ், தேவிகா, ஐயோ, தேவிகா. அவர் யார்? அந்த ஆளோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்களோ? கொடுத்த கடனை கேட்க வந்திருக்காங்க. பிரகாஷ், 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 தேவிகா, தேவிகா, பிரகாஷ், 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 தேவிகா, பிரகாஷ், 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 என்னாச்சு? அவங்க இல்லையா? நேத்து ராத்திரி கூட இங்க தான் இருந்தாங்க. இப்போ பிரகாஷ் அவங்களோட ஒய்ஃபும் காணோம். நாங்க அந்த வீட்டில் தான் குடியிருக்கோம். என் பேர் சுகுமார், இவங்க சாந்தி அக்கா. அந்த பொண்ணும் பையனும் இங்க வந்து தங்கி 3 மாசம் ஆகுது. இது வரைக்கும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்லை. ஆனா பிரகாஷ் சொன்னது அவர் வேலைக்கு போகும்போது நோயால இருக்கிற ஒரு பொண்டாட்டி பாத்துக்கிறது சாந்தி அக்கா தான் சொன்னாரு. நானா? நான் இப்பதான் இந்த வீட்டுக்கு முதல் முறையா வரேன். நீ கத்தனத்தை வச்சு அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு வந்தேன். அந்த பொண்ணுக்கு என்ன வியாதின்னு சொன்னீங்க? முதுகு வளையிற வியாதி இருந்தது. அவங்களால எழுந்துச்சு நிற்கவோ நடக்கவோ முடியாது. எப்பவுமே வீல் சேர்ல தான் இருப்பாங்க. அந்த பொண்ணா? அவ வீட்டுக்கு வெளியில துணி துவச்சு போடுறத நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன். தேவிகியா? அவங்க பேர்ல எனக்கு தெரியாது. அவங்களுக்கு நீங்க யாருன்னு சொன்னீங்க? அதாவது என்னன்னா, என் சொந்தக்காரர் வேணும்னு ஒருத்தருக்கு பிரகாஷ் இங்க இருந்த ஆளு ஆபரேஷனுக்கு கிட்னி தரதா சொல்லியிருந்தாரு. நான் அது சம்பந்தமா தான் பேசுறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்தேன். இங்க பாருங்க சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணும் பையனும் பெரிய ஃப்ராடுங்க. அடிக்கடி நைட் டைம்ல கார்லயும் பைக்லயும் நிறைய பேர் வருவாங்க. நாங்களும் 2-3 தடவை ஹவுஸ் ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்த மாசத்தோட அவங்கள வீடு காலி பண்ணிடலான்னு சொன்னாரு. கிட்னி தரேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் வாங்கினாங்களா? ஆமா. அப்படின்னா அந்த பணத்தோட அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. போலீஸ்க்கா கால் பண்றீங்க? இல்ல, பிரகாஷோட நம்பர் கால் பண்றேன். அவன் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருது. சந்தேகமே இல்ல, அந்த பணத்தோட 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க.
வேணு, இந்த மாதிரி ஒரு பெரிய சதிய நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மனோஜ். இதுக்கப்புறம் நான் என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னோட அஜாகிரதை தான், அதனாலதான் அவங்க பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. இல்ல, ஒரு சந்தேகம் கூட ஏற்படாத மாதிரி உங்க 2 பேரும் நம்மள நம்ப வச்சுட்டாங்கல்ல. மத்தவங்க முன்னாடி போய் வேற வழி இல்லாம தான் அவமானப்பட்டு நின்னு அந்த பணத்தை வாங்கணும். நினைச்சு பார்க்க கூட முடியல. வேணு, ஒண்ணும் இல்ல. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க. நான் போய் கேட்டேன். மதர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஸ்பைனல் கார்டு ஆபரேஷனுக்காக தேவிகா பிரகாஷ் என்ற பேர்ல ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம கையில இருந்து பணம் வாங்கின அந்த தேவிகா பிரகாஷ் இல்ல. ரொம்ப பெரிய பிளான் பண்ணிதான் அவங்க நம்ம கிட்ட இருந்து பணத்தை திருடி இருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்கும்போது நமக்கு எந்த சந்தேகமும் வராம இருக்க, அதே பேர்ல அதே அட்ரஸ்ல இங்க வந்து தேவிகாவும் பிரகாஷும் நம்மளை ஏமாத்திருக்காங்க. எங்கிருந்தோ வந்து எங்கேயோ போன மாதிரி எந்த ஆதாரமும் இல்லாம அவங்க போயிட்டாங்கல்ல. ஆர்கான்ஸை பணம் கொடுத்து வாங்கவோ விற்கவோ கூடாதுன்னு சட்டம் இருக்கிறதால அந்த தேவைக்காக நாம பணம் கொடுத்து ஏமாந்தோன்னு நம்மளால கேஸ் போட முடியாது. ட்ரீட்மெண்ட் சொல்லி நம்ப வச்சு பல பேர்கிட்ட இருந்து கடன் வாங்கி கொடுத்ததா நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்கு பணம் கொடுத்த எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணணுமே. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்மளை ஏமாத்திட்டு போனவன சும்மாவே விடக்கூடாது. நம்மளை ஏமாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த பணத்தை எடுத்துட்டு போனவங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. வேணும், அவங்க ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு போயிருப்பாங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வேணுகோபாலோட உயிரை காப்பாற்ற கூடாதுன்னு அந்த கடவுள் நினைச்சிட்டாரு போல. என்னோட அஜாக்கிரதையால நடந்த விஷயத்துக்கு நான் என்ன பிராய்ச்சித்தம் வேணா செய்யறேன். இல்ல, நீங்க இந்த விஷயத்துல காட்டின உண்மையான அக்கறை எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நான் பண்ண பாவத்துக்கு எல்லாத்துக்கும் இதுக்கப்புறம் இது நான் அனுபவிச்சது ஆகணும். அதுதான் விதி.
வருத்தப்படாதீங்க. நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பா நல்லது நடக்கும். எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் இருக்கு. வேணும் வேணும் பாலா, ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. பிடிக்க வேண்டாம். எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நமக்கு பணம் தான் நஷ்டமா இருக்கு. வேணு இந்த அளவுக்கு இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீ கொடுத்த தைரியம் தான். அந்த தைரியத்தை இல்லாம பண்ணிடாத. முதல்ல நீ உள்ள போ பாலா. போன்னு சொல்றல்ல, போ. இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு வேணுகோபாலை வச்சுக்கிட்டு இப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு இப்ப தோணுது. இத சொல்லாம இருக்க முடியாதுல்ல. இதை விட பெரிய எதிர்பார்ப்புல இருந்து அவர் தப்பிச்சு வந்திருக்கார்லையா. மரணத்தோட வாசல்ல இருந்து பாலா கட்டி தூக்கிட்டு வந்த உயிர் அது. அவ கண்டிப்பா அப்படியே விட்டுற மாட்டா. இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் பணத்தை எடுத்துட்டு போன பிரகாஷை தேடி கண்டுபிடிப்பேன். அவனுக்கு அந்த வீடை எடுத்து கொடுத்தது யாருங்கிறதையும் முதல் நாளையே இந்த ஊர் பேப்பர் எடிஷன்ல வந்த விளம்பரம் அவனுக்கு எப்படி தெரிய வந்திருந்தா நான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் தான் இந்த திருட்டு வேலைக்கு காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கணும். எப்படியாவது கண்டுபிடிப்பேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.